பாராசூட் வந்து தேங்காய் கம்பெனியே கிடையாதான். அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டரே இல்லையா. அதுக்கப்புறம் கிட்கேட் வந்து ஒரு சாக்லேட்டே இல்லையா. என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் கூட டாக்ஸ்ல இருந்து இந்தியால நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது தான். வரி கட்டாம எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படிங்கிற, அதாவது நம்ம மனசுக்குள்ள ஆழமா இருக்கக்கூடிய ஒரு சின்ன கருத்து தான். சோ இந்த மாதிரி கூட டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 ஃபேமஸான இந்தியன் கேசஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் வீடியோவா இது இருக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. சோ கடைசி வரைக்கும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். அக்டோபர் 10ஆம் தேதி வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே. ஸோ என்னதான் நீங்க வந்து பிசிக்கலா உழைக்கிறீங்க, வேற லெவல்ல வந்து முன்னேறிட்டே போயிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஓகே. பட் உங்களோட மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு நீங்க வந்து மைண்டை வந்து கான்சியஸாவும் ஸ்டேபிளாவும் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபியூச்சர் செம்மையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட தான் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளேயே போக போறோம். ஸோ அதாவது நான் சொன்ன 3 இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ் டாக்ஸ்ல இருந்து இப்படிலாம் கூட எக்ஸம்ட் ஆனாங்களா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா பாராசூட். ஸோ பாராசூட் அப்படின்னு சொன்ன உடனே, அதாவது பிளைட்ல போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு அப்நார்மாலிட்டி நடந்தா குதிக்கிறது, இதுதான் வந்து ஜென்ரலா ஞாபகம் வரும். பட் அஸ் அன் இந்தியன் சிட்டிசன்ஸா நமக்கெல்லாம் பாராசூட் அப்படின்னு சொன்ன உடனே என்ன, தேங்காய் தான் ஞாபகம் வரும். சோ பாராசூட் தேங்காய் அப்படின்னா என்ன ஞாபகம் வரும், தலைக்கு தடவுற ஒரு தேங்காய், டெய்லி காலைல எழுந்து தலைக்கு தடவை, இவ்வளவுதான். 100% இட் இஸ் அன் ஹேர் ஆயில், இவ்வளவுதான் நமக்கு தெரியும். சோ அப்படி இருக்கிறப்போ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த பாராசூட் மேல ஒரு வரி விதிக்கிறாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட், ஒரு அழகு சார்ந்த பொருள் தான் விற்கிறீங்க, சோ உங்களுக்கு இந்த வரி வந்து நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது மரிகோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் பாராசூட் அப்படிங்கிற பிராண்ட்ல தேங்காய் எண்ணெய் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. சோ இவங்க என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னா, நீங்க பாராசூட் தேங்காய் எண்ணெய் பாட்டில்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் 100% எடிபிள் ஆயில் அப்படின்னு இருக்கும். அதாவது சாப்பாடுக்கு பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெய் அப்படின்னு இருக்கும். சோ அதனால சாப்பாடுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களுக்கு வரி கம்மி, அதே சமயத்துல அழகு சார்ந்த பொருட்கள் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸுக்கான ஆயிலுக்கு வரி வந்து ஜாஸ்தி. இது இந்தியாவோட பேசிக் ரூல். சோ இவங்க என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னா, இது வந்து எடிபிள் ஆயில், சாப்பாட்டு எண்ணெய் தாங்க, நீங்க அதை ஹேர் ஆயிலாவும் பயன்படுத்துறீங்களே தவிர இது வந்து சாப்பாட்டு ஆயில் இல்லைன்னு நாங்க என்னைக்குமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸை கம்மியா கட்டுற மாதிரி பாராசூட் சொல்றாங்க. பட் இருந்தாலும் இந்தியன் கவர்மெண்ட், அதாவது வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ், சீனியர் ஸ்டார்ஸ், ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாம் உங்களோட விளம்பரத்துல நடிக்கிறாங்க, சோ அவங்கள்ட்டையும் நீங்க தேங்காய் தலையில தடவுற மாதிரி காமிச்சுதானே ப்ரொமோட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹேர் ஆயில் ஒன் ஆஃப் த பர்பஸ் தான், நீங்க வந்து தலைக்கு மட்டுமே தேங்காய் தேய்க்கணும்னு சொல்ல, இது எடிபிள் ஆயில் தான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸே ஜெயிக்கிறாங்க. அண்ட் இன்னி வரைக்கும் அதுக்கு எடிபிள் ஆயில்ங்கிற பேர்ல தான் டாக்ஸை கம்மியா கட்டிட்டு இருக்காங்க பாராசூட். சோ இது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்ல, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர். சோ காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேசுவோம். அண்ட் அந்த சச்சின் டெண்டுல்கரே நான் கிரிக்கெட்டரே இல்லப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறாராம் ஒரு இன்கம் டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக. அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டி லைக் வந்து ஒரு கிரிக்கெட்டரோ இல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயரோ இல்ல ஒரு மியூசிக் டைரக்டரோ, சோ இவங்கெல்லாம் அவங்களோட ப்ரொஃபஷனை தாண்டி இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல நடிக்கிறது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம் தான். சோ அந்த விதத்துல சச்சின் டெண்டுல்கரும் இதே தான் பண்ணாரு. அதாவது பெப்சிகோ, விசா, அதாவது இந்த விசா டெபிட் கார்டு வரும் இல்லையா, இந்த மாதிரி நிறைய விளம்பரங்கள்ல சச்சின் டெண்டுல்கர் நடிச்சிருக்காரு. சோ இந்தியால செக்ஷன் 80RR அப்படிங்கிற சட்டத்தின்படி நீங்க ஒரு ஃபாரின் கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்ல இந்தியால நடிச்சீங்க அப்படின்னா அதுக்கு வரி கட்ட தேவையில்லை. சோ இது வந்து பேசிக் ரூல். சோ இப்ப சச்சின் டெண்டுல்கர் வந்து இந்த பெப்சிகோ ஆகட்டும் இல்ல இந்த விசா கம்பெனி ஆகட்டும், இதுல விளம்பரத்துல நடிச்சார்ல, ஆக்ட் பண்ணி சம்பாதிச்ச காசுக்கு இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அது வந்து ஆக்டரா, நான் வந்து கிரிக்கெட்டர் கிடையாது, நான் ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அண்ட் அப்கோர்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, ஏப்பா சச்சின் டெண்டுல்கரே கிரிக்கெட்டர் இல்லைன்னா அப்ப இந்தியால யார் தான்ப்பா கிரிக்கெட்டர், அவர் கிரிக்கெட் ஆடி தான் இதெல்லாம் சம்பாதிக்கிறாரு, சோ அது வந்து இன்கம் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் சச்சின் சைட்ல இருந்து என்ன சொல்றாருன்னா, நான் கிரிக்கெட்டர் தான், நான் இல்லைன்னு சொல்ல, பட் இந்த ஆடை பொறுத்த வரைக்கும் ஒரு கேமரா இருக்கு, ஒரு லைட் இருக்கு, நான் ஒரு ஆக்டரா தான் நடிக்கிறேன், சோ நான் கிரிக்கெட்டர்ங்கிற பிராண்டை யூஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சேனே தவிர அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சதுனால நான் வந்து ஆக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரியில இருந்தே எக்ஸம்ட் ஆயிருக்காரு. சோ அவ்வளோ பெரிய சச்சின் டெண்டுல்கரே அவர் கிரிக்கெட்டரே இல்ல அப்படின்னு சொல்லி கூட இன்கம் டாக்ஸ்ல இருந்து தப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் என்னன்னா கிட்கேட். சோ கிட்கேட் சாக்லேட் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸான, எஸ்பெஷலி 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் கிட்கேட். அதாவது 1999ல கிட்கேட் மேல ஒரு கேஸ் வருது. இப்போ நீங்க கிட்கேட் பாத்தீங்கன்னா அது வந்து வேஃபர்ஸ் இருக்கும், அதாவது ஒரு சாக்லேட் தான், பட் சாப்பிட்டீங்கன்னா ஒரு வேஃபர் கலந்த சாக்லேட் மாதிரி இருக்கும்.
ஸோ இங்க என்ன கேஸ்ல மாற்றாங்க அப்படின்னா இது வந்து வேஃபருக்கு வெளியே சாக்லேட் கோட்டிங் இருக்கா இல்ல சாக்லேட்டுக்கு உள்ள வேஃபர்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான். ஸோ என்ன கேஸ் அப்படின்னா இப்போ வந்து நீங்க ஒரு வேஃபர் விற்கிறீங்க அண்ட் அதை சுத்தி சாக்லேட் கோட்டிங் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு வெறும் 10% தான் டாக்ஸ். ஆன் த அதர் ஹேண்ட் நீங்க விற்கிறது ஒரு சாக்லேட் அதுல கொஞ்சோண்டு வேஃபர்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு 20% டாக்ஸ். அதாவது சாக்லேட் அதிகமா இருந்தா டாக்ஸ் அதிகம், சாக்லேட் கம்மியா இருந்தா டாக்ஸ் கம்மி, இவ்வளவுதான் பேசிக். ஸோ இப்போ இந்தியன் கவர்மெண்ட் அதாவது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னா நீங்க உங்களோட கிட்கேட் சாக்லேட் தான் சாக்லேட்னு சொல்லி தான் விற்கிறீங்க, அதுல வேஃபர்ஸும் இருக்கு, பட் இருந்தாலும் அது சாக்லேட் அப்படிங்கிற பிராண்ட்ல தான் வரும், நீ 20% டாக்ஸ் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு இன்கம் டாக்ஸ் சொல்றாங்க. பட் அந்த அதர் ஹேண்ட் கிட்கேட் வந்து இல்ல நான் வேஃபர்ஸ் தான் விற்கிறேன் அதுல சாக்லேட் கோட்டிங் தான் போடுறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அண்ட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்னும் ஒரு படி மேல போய் அந்த சாக்லேட் கிட்கேட் சாக்லேட்டை அதாவது அவங்க வெயிட் வாரியா பிரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70% அதுல சாக்லேட் கண்டென்ட் தான் இருக்கு, வெறும் 30% தான் வேஃபர்ஸும் மற்ற சில எலமெண்ட்ஸும் இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்போ கன்ஃபார்மா நீ 20% டாக்ஸ் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு கிட்கேட்ட சொல்றாங்க. பட் கிட்கேட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சாக்லேட் அப்படின்னா அதுல கொக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்கும். சோ கொக்கோவா இருக்கிற எல்லாமே சாக்லேட் கிடையாது. இப்போ ஒரு மில்க் சாக்லேட் எடுத்தீங்கன்னா அதுல கொக்கோவாவே இருக்காது. சோ கொக்கோவா இல்லாம கூட சாக்லேட் இருக்கு அண்ட் கொக்கோவா இருக்கிற எல்லாமே சாக்லேட்டும் கிடையாது. சோ அந்த மாதிரி தான் கிட்கேட்ல கொக்கோவா இருக்கிறதுனால நீங்க சாக்லேட்னு சொல்றீங்க, இது ஒரு வேஃபர் தான் அப்படின்னு ஆர்கியூ பண்ணி அவங்க வெறும் 10% டாக்ஸ் கட்டி தான் இன்னி வரைக்கும் பொழப்பே நடத்திட்டு இருக்கிறாங்களாமா. சோ இந்த மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லி கூட பெரிய பெரிய கம்பெனிஸ் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸே இன்கம் டாக்ஸ்ல இருந்து தப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட மேட்டர். சோ இதே மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான 2-3 ஸ்டோரிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது டாபிக்ஸ் பத்தி நான் பேசணும்னு நினைச்சாலும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உலகின் தலை சிறந்த சொல் செயல். தேங்க்யூ.